படம் ஆரம்பித்து முதல் ஒரு 15 நிமிஷத்துலேயே முதல் ஒரு கான்ஃப்ளிக்டை வச்சுருவாங்க. அடுத்து 15 நிமிஷம், அதாவது 30வது நிமிஷத்துக்குள்ளே பிரதானமான கான்ஃப்ளிக்ட்டுக்குள்ளே நம்மளை இழுத்துட்டு போயிடுவாங்க. நாம்ளும் அந்த கதையோடவே பயணிக்க ஆரம்பிச்சிடுவோம். எந்த இடத்துலையும் உங்களுக்கு அந்த தோய்வே தெரியாது. அடுத்து என்ன அப்படிங்கிறதே கொண்டு போயிடுவாங்க. இது என்ன மாதிரி படம், ஈகோ படமா இல்லை த்ரில்லர் படமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே எடுத்துன்னு போய் அடுத்த அந்த 30வது நிமிஷம் உங்களுக்கு கதை என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிடும். ரெண்டாவது ஒரு பெரிய பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் தான். மிரட்டலான கேஸ்டிங். எப்படி அப்படின்னா, மெயின் ஹீரோ பிஜு மேனன், அவரோட ஆக்டிங் பற்றி சொல்லவே தேவையில்ல. ஐயப்பனும் கோஷியும் படத்தில் இதே போலீஸ்காரர் சட்டிலாக நடிச்சிருப்பார், ஆனால் கோபமாக இருப்பார். இந்த படத்தில் அதே கோபக்காரர் நேர்மையான ஆள், ஆனால் கரடுமுரடாக இருப்பார். எப்படின்னா, தான் எடுக்கிற டிசிஷன் தான் ரைட்டு, நான் யாராக இருந்தாலும் தண்டனை கொடுப்பேன், அந்த மாதிரி ஆள். ஆனால் ஒரு கட்டத்தில்